SPL சீசன் 2ஓட நெக்ஸ்ட் மேட்ச்சு லயன்ஸ் விசஸ் கோப்ராஸ். கோப்ராஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரவோஷ் மற்றும் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் அர்ஜுன். முதல்ல ஓவர் போடுறது விக்கி. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. பாலே 6ஓட தொடங்கி வச்சிருக்காரு பேட்ஸ்மேன் பிரவோஷ். ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே பிரவோஷ் கிட்ட இருந்து. செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு பவுண்டரிங்க. அங்கே தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு ஆஃப் சைட் திசையில், கவர் திசையில் ஒரு 4, ஒரு 6, ஒரு 4. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க லெக் சைட் திசையில், ஒரு நல்ல ஃபீல்டிங்க. குயிக் த்ரோ பட் ஸ்ட்ரிக்ல அடிச்சிருந்தா விக்கெட்டு. பட் இங்கே ஒரு குயிக் சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அர்ஜுன். 4வது பால் கிரேட் பால். லெக் பைஸ் முறையில் இங்கே ஒரு ரன் ஓடுறாங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பிரவோஷ் வைடுங்க. ரீபால் நல்ல பிளேங்க. பவுண்டரி 4 பவுண்டரிங்க. பவுண்டரி நல்ல முறையில் ஆடிட்டு இருக்காருங்க பேட்ஸ்மேன் பிரவோஷ். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. மீண்டும் ஒரு நல்ல ஃபிளிக்குங்க. இங்கே பவுண்டரியா மாறுமா? தடுத்திருக்காருங்க ஃபீல்டரு. 2 ரன்னுங்க. நல்ல முறையில் ஒரு பேட்டிங் ஆடி ஓப்பனிங் ஓவரை சிறப்பாக ப்ளே பண்ணியிருக்காரு பிரவோஷ். ஒரு ஓவர் முடிவில் 19 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டுங்க இங்கே கோப்ராஸ் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் ஓவர் போட்ட சுரேஷ் மேக்ஸ்வெல். ஃபர்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு கிளம்பி இருக்கு. விட்டுருக்காருங்க கேட்சை. கைக்கு வந்த கேட்சை விட்டுருக்காரு. கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால கையில பட்டு விரல் ஏதோ அடிபட்டுச்சுங்க. 2 ரன்னுங்க இங்க. செகண்ட் பால் நல்ல பாலுங்க. டாட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு எடுப்பாரா? வாய்ப்பு இல்லைங்க. ஒரு ஜம்ப் பண்ணாரு பாருங்க, சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பா? பால் திரும்பவும் கரெக்டாக நோட் பண்ணி எடுத்திருக்காரு கீப்பர். டாட் பாலாக மாறி இருக்கு. 5வது பால் நல்ல ஷாட், கிரேட் ஷாட். 6ங்க கண்டிப்பா. அது தரமான 6ங்க பிரவோஷ் கிட்ட இருந்து. மீண்டும் நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு. இந்த முறை விடுவாங்களா எடுப்பாங்களா? விட்டுருக்காங்க. மீண்டும் டிராப்புங்க. 2 ஃபீல்டரும் நீங்க பிடிங்க நாங்க பிடிங்க நீங்க பிடிங்க மாத்தி 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவுல 30 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் கோப்ராஸ். நல்ல ஒரு பேட்டிங். 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் விக்கி. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அர்ஜுன். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்ல ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பா? தடுத்திருக்காருங்க. நல்ல ஸ்டாப்புங்க. அங்க நல்ல ஒரு ஃபீல்டிங், ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் மீண்டும் மடக்கி ஆட பார்த்தாரு, பட் கரெக்டான விக்கெட். டாட் பாலா மாறி இருக்கு. ஃபோர்த் பால் பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல அர்ஜுன். நல்ல பால். கேட்சுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, கீப்பர் விட்டுருக்காரு. சிங்கிள் தாங்க இங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பிரவோஷ். நல்ல ஷாட், பட் கேட்சுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி எடுப்பாங்களா? ட்ரைங்க, நல்ல ட்ரைங்க பவுலர் கிட்ட இருந்து. பட் இருந்தாலும் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. அவுட்டுங்க. நல்ல த்ரோங்க, ஃபீல்டிங் ஈஸியான ஒரு 1+ விக்கெட்டுங்க. இங்க தேவையில்லாத ஒரு ரன் அவுட் ஆயிட்டாருங்க அந்த பிளேயர். ஒரு சூப்பரான த்ரோ இங்க சுரேஷ் மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து. நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் பிரவோஷ் ரன் அவுட் முறையில் தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறி இருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பாண்டி ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. டாட் பாலா மாதிரி இருக்கு. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. 34 ரன்னுங்க. நல்ல ஒரு ஓவர். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் சுரேஷ் மேக்ஸ்வெல். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அர்ஜுன். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பால். ஒரு தடுப்பாட்டம். சிங்கிள் மட்டுமே, ஒரு சிங்கிள் தாங்க. செகண்ட் பால் நல்ல பாலுங்க. ஸ்டிக் மேல வந்திருக்கு. கேட்ச் டிராப்புங்க. கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் ஆயிருக்கு. இங்க கீப்பர் கிட்ட இருந்து ஒரு டிராப். மீண்டும் டாட் பால். நல்ல ஷாட்டுங்க. 6ங்க. ஒரு அடி. தரமான 6ங்க அடிச்சிருக்காங்க. பதிலா ஒரு 6 கொடுத்திருக்காருங்க பேட்ஸ்மேன் பாண்டி. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. டாட் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். மீண்டும் ஒரு 6ங்க. ரெண்டாவது 6 இங்க பதிவு பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன் பாண்டி. 2 6 அடிச்சிருக்காருங்க. கடைசி பால் வைடுங்க. லாஸ்ட் பால் ஒரு ரீபால். மீண்டும் ஒரு ரிவர்ஸ்
ஆனா டாட் பால் கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரிங் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் நிர்மல், ஸ்ட்ரைக்கில் அர்ஜுன். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, லோ ஃபுல் டாஸ் பால், கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. அருமையான கேட்சுங்க அங்கே ஃபீல்டர் சுரேஷ் மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து. விக்கெட்டுங்க, நல்ல அர்ஜுன் கேட்சுங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அரவிந்த். நல்ல ஷாட், மீண்டும் கேட்சுக்கான வாய்ப்பா, கேட்ச விட்டுருக்காருங்க. என்னங்க தடுத்துறாங்க? மீண்டும் ஒரு கேட்ச் டிராப்புங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. எதுவுமே இல்லையாங்க, வெளியே வெளியே ரன்னுங்க. எதுவுமே இல்லையா? ஃபீல்டர் பாப்பு மீண்டும் ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது கேட்ச் டிராப்புங்க. நெக்ஸ்ட் பால் கேட்சுங்க, கீப்பர் கிட்ட இருந்து ஒரு மிஸ்ஸு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, ரன் அவுட்டுங்க. கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு ரன் அவுட் இது. அவுட்டுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாண்டி. நல்ல ஷாட், கண்டிப்பா ஆறுங்க. அது எங்கேயோ அடிச்சிட்டாருங்க, யோசிக்க மாட்டாங்க. பவர்ஃபுல் ஹிட், சும்மா தெரிச்சுக்கிட்டு கத்திரிக்கா தோட்டத்துக்கு போயிடுச்சுங்க பால். 6. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால், கீப்பர் கிட்ட இருந்து ஒரு மிஸ் ஃபீல்ட், பட் பேக்கப் ஃபீல்டர் கலெக்ட் பண்ணிருக்காரு. ரன் அவுட்டா இல்லைங்க, அங்க மீண்டும் ஒரு ஓவர் த்ரோ. ரன் அவுட்டுக்கான வாய்ப்புங்க இந்த முறை இல்லை, ரிவர்ஸ் ஆயிருக்காரு பேட்ஸ்மேன் விஜய். ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் விஜய். ஒரு நல்ல ஷாட், மீண்டும் ஒரு ஆறுங்க. கண்டிப்பா ஆடுறாங்க, அது யோசிக்கவே வேண்டாம். நல்ல பேட்டிங், ரெண்டு பேட்ஸ்மேனும் தரமான பேட்டிங்கை கொடுத்துருக்காங்க இந்த ஓவர் முழுக்க. சிறப்பான ஒரு பேட்டிங்க. 5 ஓவர் முடிவில் 63 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சூப்பரான பேட்டிங்க. கடைசி ஓவர் போட்டதுக்காக பவுலர் பாப்பு, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாண்டியன். ஓவரோட முதல் பால் சுவிட்சுக்கான ட்ரை டாட் பாலா மாதிரி இருக்கு. செகண்ட் பால் மீண்டும் ஒரு வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட், கண்டிப்பா ஒரு 6. நல்ல ஷாட்டுங்க, மீண்டும் ஒரு 6ங்க. பாண்டி கிட்ட இருந்து ஒரு அருமையான பேட்டிங் இங்க கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால், பட் சரியான கனெக்ட் இல்ல. லெக் வைஸ் முறையில் ஆடி இருக்காங்க. 1-2ன்றத பாப்போம். ஃபீல்டிங் ஒரு 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் அருமையான பால், நல்ல பாலுங்க. 5வது பால் ஸ்ட்ரைக்ல பாண்டி. மீண்டும் ஒரு போயிடுங்க. அகல பந்து. பால் கேட்சுக்கான வாய்ப்பு எடுப்பாரா? இந்த கேட்ச் பிடிப்பாரா இல்ல எடுத்துருக்காருங்க. கேட்ச் பிடிச்சாருங்க. கேட்ச் பாண்டி அவரே பால் போட்டு அவரே பிடிச்சாருங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் எட்வின் ஸ்ட்ரைக்ல. அவருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல பால், லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 1-2ன்றத பாப்போம். ஒரு த்ரோ, ரெண்டாவது ரன்னுக்கான வாய்ப்பு. ஐயோ மிஸ் பண்ணிருக்காருங்க. இல்ல கணேஷ் விட்டாருங்க. 3 ரன்னா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. விட்டாரா? இல்லங்க, 3 ரன் பிளஸ் விக்கெட்டுங்க. 1 ரன்னா போக வேண்டியது 3 ரன்னா மாறி இருக்குங்க. இதோட இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 ஓவர் முடிவுல 76 ரன் அடிச்சிருக்காங்க. 77 அடிச்சா இந்த மேட்சை வெற்றி பெறுவாங்க. எபிக் லைன்ஸ் இன்னிங்ஸாக இங்க எபிக் லைன்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா மணி மற்றும் நான் ஸ்ட்ரைக் எண்ட்ல பேட்ஸ்மேன் விக்கி. முதல்ல ஓவர் போடுறது கோப்ராஸ் அணிக்காக பேட்ஸ்மேன் சண்முகராஜ். அவரோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர் சண்முகராஜ். அவரோட செகண்ட் பால் ஒரு பேட் எட்ஜுங்க. ஒரு சிங்கிள் கணம், ஒரு சின்ன ஓவர் த்ரோ இல்லைங்க, ஒரு ரன் மட்டும் தான். அவரோட தேர்ட் பால் நல்ல பாலுங்க. அக்ராஸ் ட்ரை பண்ணாருங்க. லெக் பை முறையில் ஒரு சிங்கிளுங்க. நல்ல பால் இது. சிங்கிள். அவரோட நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஆனால் ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஃபீல்டர் இருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. விக்கி கிட்ட இருந்து பவுண்டரி கிடைக்குமா? பவுண்டரிங்க, பவுண்டரி. நல்ல ஷாட்டு. பவுண்டரி இல்ல, நல்ல. அவரோட நெக்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. அக்ராஸ் போய் அடிக்க பார்த்தாரு. சிங்கிள். 8 ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுல டீம் ஸ்கோர் 8. ரெண்டாவது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ரெட்வின். அவரோட ஃபர்ஸ்ட் பால் வைடுங்க, அகலப்பந்து. அவரோட நெக்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் 3 பால். நல்ல ஷாட்டுங்க. விக்கி கிட்ட இருந்து பவுண்டரியா இல்லைங்க, ஃபீல்டர் இருக்காரு.
எடுக்க முடியாது. பின்னாடி அது கஷ்டம். 2 ரன்கள். ஒரு டபுள் மட்டும் தாங்க. இது ரொம்ப கஷ்டம். அவரோட செகண்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட். 6 இது கண்டிப்பா. 6ங்க. அக்ராஸ் போய் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிருந்தாரு, மாட்டிச்சு. நல்லா அடிங்க இங்க. அவரோட தேர்ட் பால். டாட் பாலுங்க. அவரோட ஃபோர்த் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட். ஆனா சரியா படல. கேட்சா மாறுமா? கேட்சுங்க. பேட்ஸ்மேன் விக்கி அவரோட விக்கெட் இழந்திருக்காரு. விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். அவரோட நெக்ஸ்ட் பால். அந்த உடனே ரிவர்ஸ்ல ஒரு நல்ல ஷாட்டுங்க. 6ங்க. கேப்டன் சுரேஷ் ரிவர்ஸ்ல வந்த அவரோட நெக்ஸ்ட் பால். மீண்டும் ரிவர்ஸ்ல ஒரு ஷாட். கேட்சா மாறுமா? இல்லங்க, விட்டுட்டாங்க. ஐயோ கேட்ச மிஸ் ஒரு மெயினான விக்கெட்டுங்க. கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படி ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க இதுல. 2 ஓவர் முடிவுல டீம் ஸ்கோர் 24ங்க. கொஞ்சம் 3வது ஓவர் போட்டதுக்காக கண்டினியூ போட பவுலர் சண்முகம். அவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. ஒரு ஷாட்டுங்க. இது 4 போகுமா? பவுண்டரி கிடைக்குமா? இல்லைங்க, தடுத்துட்டாரு. துரத்துறாரு. ஆனா 2 ரன். ஒரு டபுள் மட்டும் தாங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங். இப்பதான் ஒரு கல்யாணம் காட் சொல்லலன்னு சொல்லி நோ பால் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ஆசை ஒரு சின்ன டிஸ்கஷன் அம்பையருக்குள்ள. நிறைய பேச வேணாம்னு சொல்றேன். காட் சொல்லன்றதுனால அம்பையர்ஸ்குள்ள டிசைட் பண்ணி நோ பால் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்ச். போஸ்ட் பால், ரீபால். நல்ல ஒரு நல்ல ஷாட் ஷாட்டுங்க. அப்படின்னு சொல்லும்போது பேட் எட்ஜ் ஆயிருக்கு. 3 பேர் வர்றாங்க. ஆனா 3 பேர் யார் தடுப்பா? யார் அது? ஒரு டபுளுங்க இங்க. அவரோட செகண்ட் பால். கேட்சா? இல்லைங்க, மிஸ் பண்ணிருக்காரு. ரிவர்ஸ் ஒரு சிங்கிள் மட்டும் தான். சிங்கிள். அவரோட நெக்ஸ்ட் பால். டாட் பாலுங்க. ஆனா லெக் பை முறையில் ஒரு சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. இங்க ஒரு ஓவர் த்ரோ. திரும்ப ஓடுவாங்களான்னு பார்க்கலாம். இல்லைங்க, ஒரு ரன் மட்டும் தான். பைஸ்ல ஒரு தான் அடிக்கணும். அவரோட நெக்ஸ்ட் பால். ரிவர்ஸ்ல ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா மிஸ் இட்டுங்க. நல்லா போட்டுருக்காரு. சரியா படல. ரிவர்ஸ் ஆடுறத பார்த்துட்டு ஒரு சிங்கிள் மட்டும் தான். போட்டாருங்க. அவரோட ஃபிஃப்த் பால். ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா படலங்க. டாட் பாலா மாதிரி இருக்கு. பண்ணாருங்க. அவரோட லாஸ்ட் பால். இதுவும் டாட் பாலா மாதிரி இருக்குங்க. ஒரு நல்ல டாட் பால். இந்த ஓவர் 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் அரவிந்த். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். ஓவருங்க. ரிவர்ஸ் நல்ல டாட் பாலுங்க. அடிக்கா அடிக்கல. யார் அது? இல்லைங்க, ஒரு சிங்கிளா மாதிரி இருக்கு. லெக் பை முறையில். அடிக்கலாமா வேணாம்? அவரோட செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. அடிச்சாருங்க. போயிச்சு. இல்லைங்க, ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் தான் நல்லா கிடைக்கும். ட்ரைங்க. மேல அடிச்சு. அவரோட தேர்ட் பால். நல்ல டாட் பாலுங்க. நல்லா சிறப்பா போட்டு. டாட் பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நல்ல பாலுங்க. ரிவர்ஸ் திரும்பறது. அவரோட நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு ஷாட். நல்ல ஒரு ஷாட்டுங்க. பவுண்டரி கிடைக்குமா? ஆறுங்க. இல்லைங்க, 6 கிடைச்சிருக்குங்க. நல்ல ஷாட். நல்ல ஷாட். ரிவர்ஸ்ல. அவரோட லாஸ்ட் பால். மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. பவுண்டரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங்க. பாண்டியா ஒரு டபுள் மட்டும் தான். நல்ல ஃபீல்டிங். மணி இல்லைங்க, டபுள் கூட இல்லைங்க, ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. பேட்டிங். ஆமா, 5வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் அர்ஜுன். அவரோட ஃபர்ஸ்ட் பால். யார்? வைடுங்க. பந்து. யார் அந்த bowler? அவரோட ஃபர்ஸ்ட் பால் ரீபால். ஒரு நல்ல பாலுங்க. டாட் பால். டாட் பாலா மாதிரி இருக்கு. அவரோட செகண்ட் பால். நல்ல ஷாட், ஆனா ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் ஒரு தான். நல்ல ட்ரை. சிங்கிள் மட்டுமே. பவுண்டரி கரெக்டா போடு. அவரோட நெக்ஸ்ட் பால். டாட் பாலுங்க. டாட் பாலுங்க. நல்லா போட்டிருக்காருங்க இங்க. அவரோட ஃபோர்த் பால். நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல. 6ங்க. ஸ்ட்ரைட்ல. அதுதான். அவரோட ஃபிஃப்த் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. கேட்சா மாறுமா? கேட்சுங்க. நல்ல பேட்ஸ்மேன் மணி அவரோட விக்கெட் இழந்து வெளியேறாருங்க. பிடிச்சிட்டாங்க. அவரோட நெக்ஸ்ட் பால். லாஸ்ட் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாப்பு. டாட் பாலுங்க. நல்ல ஒரு பால் அடிச்சிட்டு வருது. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 49.
ஒரு ஓவருக்கு 28 அடிச்சா வின்னுங்க. 6 பாலுக்கு 28 அடிக்கணுங்க. நைட்ல ஒரு லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் தடுத்தாலே அவங்க ஒரு சிங்கிளுங்க. சிங்கிள் அதோ ஒரு சாரி 27 அடிக்கணுங்க. அவரோட அதை செய்யலாம். முடிப்பாரா? செகண்ட் ஓவர் நல்லா போடுறாரு பாலுக்கு பவுலர் மோஸ்ட் வேல்யூபிள் அரவிந்த். பிளேயர். அவரோட செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஆனா கேட்சா மாறுமா? அப்படியா? சிக்ஸா? இல்லங்க, முன்னாடி இல்லங்க, டிராப்புங்க. கேட்ச் டிராப். பாண்டி பேண்டி ஒரு சிங்கிள் மட்டுங்க இங்க மேல பேட்ஸ்மேன் பாப்பு கிட்ட இருந்து. பேண்டி அவரோட தேர்ட் பால் ரிவர்ஸ்ல ஒரு ஒரு நல்ல நல்ல ஷாட் ரிவர்ஸ்ல பவுண்டரி. பவுண்டரிங்க. தரா அங்க ஒரு நல்ல ட்ரைங்க ஃபீல்டிங் டீம் கிட்ட இருந்து. அவரோட ஃபோர்த் பால் போல்டுங்க. போல்டுங்க. நல்ல பேட்ஸ்மேன் சுரேஷ் அவரோட விக்கெட்ல இருந்து வெளியேறாரு. சிறப்பா அரவிந்த் சிறப்பு. அவரோட ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் கருப்பையா. ஆரா சாரிங்க, கருப்பையா இல்ல, சரத். நல்ல ஷாட்டுங்க. ஆரா அவுட்டுங்க. அந்த உடனே விக்கெட்ல இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் சரத். கேட்ச் கேட்ச் சூப்பர். அவரோட லாஸ்ட் பால் நல்ல ஒரு தடுப்பு. நல்ல ஷாட். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு மேட்ச். ஆனா ஒரு சிங்கிள் மட்டும்தான். பவுலிங் டீம் இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அல்டிமேட் பாம்பு கொஞ்சம் படம் எடுத்து கோப்ராஸ் போயிட்டாங்க. மேட்ச் வின் பண்ணி செமிக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. செமி